ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சுவையான தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைச்சி சேர்க்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பேஸ்ட் பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வெங்காயத்தை நல்லா 2 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிதமான சூட்டில் வேக விடுங்க. மசாலா பொருள்லாம் நல்லா எண்ணெயிலே வேகட்டும். டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அருமையாக ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேக விடணும். இப்போ நாம் இது கூட சாதத்தை சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், சாதம் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை அதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விடுங்க. சாதம் உடஞ்சிராமல் மெதுவாக கிளறணும். இப்போ பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. சுவையான தக்காளி சாதம் தயாராகிருச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நீங்கள் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மதியம் லஞ்சுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து விட்றதுக்கு அருமையான டிஷ்ஷு. குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.